வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து அறிவிக்க வேண்டும். வைகை விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்து அறிவிக்க வேண்டும் என வைகை விவசாயிகள் இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது, யாருக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்காத நபர்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் பயிர்க்கடன் தள்ளுபடி முதற்கட்டமாக 50,000 தள்ளுபடி கொடுத்தாரு. அது சரியில்லை அப்படின்ட்டு மீண்டும் விவசாயிகள் போராட்டம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட தள்ளுபடியாக 75,000 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்தாரு. 75,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வெறும் 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்ட்டு இரண்டாம் கட்ட தள்ளுபடி பட்டியலை வெளியிட்டார். மக்கள் பார்த்திங்கன்னா இதுக்கும் அவங்க பார்த்திங்கன்னா 75,000 எங்களுக்கு போதாது, கிட்டத்தட்ட மினிமம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு செவி சாய்க்கித்து முக்கியமான முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றது தெரியுதுங்க. தமிழகத்தில் விளைச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதி விவசாயிகள் பயிர்க்கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்து வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்க விடும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் பாக்கியநாதன் இந்த தகவலை தெரிவித்தாருங்க. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியதாவது, தமிழக அரசின் தற்போதைய பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பால் சிலர் மட்டுமே பயன்பெறுவார்கள். பல ஆயிரம் விவசாயிகள் இதில் ஏமாந்து கிடக்கிறாங்க. எனவே விளைச்சலுக்கு பாதிப்புக்குள்ளான பகுதி விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முற்றிலும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் அத்தியாவசிய அவசர தேவைக்காக மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும். குறிப்பாக ஒரு போகம் நெல் விளையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மழையின்றி வறட்சியால் பயிர்க்கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் மட்டும் 80,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வரும் அக்டோபர் நவம்பர் சீசனில் மீண்டும் பயிர்க்கடனை தள்ளுபடி நிலைக்கு ஆளாகியிருக்காங்க. இது போன்ற தமிழகத்தில் பல லட்சம் விவசாயிகள் மழை வெள்ளம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு மகசூல் பாதிக்கப்பட்டு இழப்பை செஞ்சுருக்காங்க. எனவே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் உத்தரவிடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு என்ன முடிவெடுப்பார் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். வேளாண்மை துறை அமைச்சர்கிட்ட எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது 100% நமக்கு விரைவில் இருக்கும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்துடும். தமிழக பட்ஜெட்லேயும் பார்த்திங்கன்னா 3ஆம் கட்ட பட்டியலை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இளைஞர்கள் வீடு ஒரு நல்ல தகவல் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.